ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம மல்லி வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த விஜயோட நடவடிக்கை. விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க, முழுசாகவே மாறிட்டார் ரேணுகா மேலே ஒரு பாசத்தில். ஏன்னா ரேணுகா மனநிலை சரியில்லாமல் இருக்கான்ற ஒரே காரணத்தினால ரேணுகாவை நல்லா பார்த்துக்கணுமே அப்படின்ற எண்ணத்தினால ரேணுகாவை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறாங்க. ரேணுகா 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 அவர் தூங்கி இழந்தாலும் சரி, தூங்கினாலும் சரி, அவருடைய மனசு முழுக்க ரேணுகா மட்டும்தான் இருக்காங்க. அதனால் மனசு உடைஞ்சி போன நம்ம மல்லி இருந்துக்கிட்டு நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க, வெண்பாவையும் சரி ரேணுகாவையும் சரி. ஆனாலும் நமக்குன்னு ஒரு இடம் இங்கே இல்லை, அதனால் அந்த இடத்த விட்டு காலி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. விஜயும் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் மல்லி மேலே இருக்கிற பாசத்தை விட இப்போ வெண்பா மேலேயும் ரேணுகா மேலேயும் இருக்கிற பாசம் தான் அதிகம். ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு குடும்பமாக இருந்தவங்க. ஆனால் மல்லி அப்படி இல்லை, அவங்க இப்போ தான் அவங்க குடும்பத்தை ஆரம்பிக்க பார்த்தாங்க, அதுக்குள்ளேயே அந்த குடும்பம் கலைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கிருகிருன்னு மயக்க வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனால் மல்லி மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒரே ஷாக் ஆயிடுது நம்ம மல்லிக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி தற்கொலை பண்ணிக்க முடியும்? ஒரு சிசுவை அழிக்கிற தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த கடவுள் உருவாக்குறவருக்கே அதை அழிக்கிற உரிமை இல்லை. அப்படி இருக்கிறப்ப இந்த உருவான குழந்தையை எப்படி நான் கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்துலேயும் அந்த ஒரு குழப்பத்துலேயும் அவங்க இருந்துக்கிட்டு இப்போதைக்கு குழந்தை நம்ம தற்கொலை பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வாழவே பிடிக்கலை. இந்த குழந்தைக்காக நம்ம வாழ்ந்தாலும் இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேட்டால் நம்ம யாரை சொல்ல முடியும்? இப்போதைக்கு ரேணுகாவும் விஜயும் தான் புருஷன் பொண்டாட்டி. அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்க. அப்படியே இன்னொரு குழந்தை ரேணுகாவுக்கு பிறந்தாலும் அவங்க குழந்தைக்கு அப்பா விஜய். ஆனால் எனக்கும் விஜய்க்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை. எனக்கும் அவருக்கும் அடையாளமாக ரேணுகா வராதுக்கு முன்னே ஒரு குழந்தை இருந்திருந்தா பரவாயில்ல, அந்த இதுவும் இல்லை. இப்போ என் குழந்தை உருவானாலும் அது யாருக்கு உருவாச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு தப்பான பேச்சு வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 1008 குழப்பம் ஓடிட்டுருக்கு நம்ம மல்லியோட மனசில். ஆனாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் பல்ல கடிச்சிக்கிட்டு வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் எத்தனை நாள் இப்படியே இருக்க முடியும்? மறைஞ்சி மறைஞ்சி வாழ்கிறது ஒரு வாழ்க்கையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு யோசனை வந்துடுது. ஏன்னா விஜய் இப்போ கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே கிடையாது. இவ்வளோ நாளாக நமக்காக கஷ்டப்பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காமல் மல்லியை பற்றி நினைக்காம விஜய் இருந்துக்கிட்டு ரேணுகா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருக்காரு. வெண்பாவை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, மல்லிகை கண்டுக்கிறதில்ல. ரேணுகாவுக்கு சாப்பாடு ஊட்டி வர்றது, மல்லிகை கண்டுக்கிறதில்ல. அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் மல்லியை கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்காரு நம்ம விஜய். ஆனாலும் மல்லி அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் என்ன சொல்லுவாரோன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, நீ போகிறதும் போகிறதும் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சொல்லிட்டு விட்டுறாரு. ஏன்னா நீ போகணுன்னு முடிவு எடுத்துகிட்டு இருப்பேன், அதுக்கு மேலே நான் சொன்னால் நீ கேட்கவா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதும் ரொம்பவே கஷ்டமாயிருது நம்ம மல்லிகை. என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டின புருஷனி நம்மளை ஒரு பிடி கொடுக்காம பேசினா அவங்க அந்த இடத்துல மல்லிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள். அதனால் மல்லி இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி படிக்க எல்லாத்தையும் தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இனிமேல் நம்ம தான் கெத்து அப்படின்ற மாதிரி ரேணுகாவும் அந்த வீட்டில் ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ அவங்களுடைய சக்ஸஸ் எல்லாத்துக்குமே பின்னாடி நம்ம இவங்க தான் இருக்க போகிறாங்க. அந்த ரேணுகா என்ன பண்ணி பிடிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு நல்ல படிப்பு அறிவு எல்லாமே இருக்கிறதுனால சின்ன சின்ன வேலையிலேருந்து ஆரம்பித்து பெரிய கம்பெனி உருவாக்குற வரைக்கும் எல்லாமே திறமை இருக்குது. அதனால் 2 பேரும் நல்லா கடுமையாக உழைக்கிறாங்க, பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் உருவாக்குறாங்க. வெண்பாவை நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் மல்லி எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. அவங்க ஏதோ ஒரு இடத்துல 10 பாத்திரம் தேய்ச்சி அவங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. இவங்களை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய்க்கு இப்போ தான் தோணுது. ஏன்னா மல்லி நம்ம கூட ஒரு காலத்தில் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தா, ஆனால் இப்போது அவள் நம்ம கூட இல்லை. ஆனால் அதுக்காக அவளை விட்டுறக்கூடாது, அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு விஜய் இருந்துக்கிட்டு கிளம்புறாரு. ஆனால் ரேணுகா அவங்கள தடுக்கிறாங்க. அதுக்கு காரணம் ரேணுகா தான் முதல் மனைவி இல்லையா? அதனால் முதல் மனைவி உயிரோடு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. என்னடா இது, நமக்கு தான் அவங்க உயிரோடு இருந்ததே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசனை இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவள் நம்மளை விட்டு போனவதான்னு சொல்லிட்டு இருக்குது. இறந்துட்டான்னு நினச்சி தான் இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தாரே தவிர மற்றபடி இவருக்கும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக தெரியாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரேணுகா மனதில் சரியில்லாமல் இருந்தவங்க சரி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நடிப்பு போல். அதனால தான் இவ்வளோ சீக்கிரம் மல்லியை பிரித்து அமுச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, கதிரேசனோட பிளானும் நிஷாவோட பிளானும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதுதான் இப்போ நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.